டாப் கிரைம் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணராயபுரம் தாலுகாவில் இருக்கிற பிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க பொன்னுசாமி மற்றும் நாகவல்லி அப்படிங்கிற தம்பதிங்க. அவங்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுல 2வது பெண் குழந்தை வினிதா. அவங்களுக்கு வயது 17 இருந்தது. அப்பதான் வினிதா +2 முடிச்சிருந்தாங்க. நான் மேல படிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவங்களுடைய வீட்டில் நமக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பொழுது வினிதா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் விடுமுறை தினங்கள்ல வேலைக்கு போறேன், அந்த காசை வச்சு நான் காலேஜ் ஃபீஸை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே அவங்க வீட்லையும் சம்மதிக்கிறாங்க. வினிதா ஒரு பாலிடெக்னிக்ல சேர்ந்து டிப்ளமோ படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கரூர்ல இருந்த ஒரு கொசுவலை கம்பெனியில அவங்க வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. வினிதா வழக்கமா தன்னுடைய வீடு பிச்சம்பட்டியில் இருக்குதுல, அங்க இருந்து அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணராயபுரம் வருவாங்க. அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவங்க சைக்கிளை நிறுத்திட்டு அங்க இருந்து பஸ் ஏறி கரூர் போவது வழக்கமாக வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணி முடிந்த பிறகு அவங்க மாலை ஒரு 7 மணி போல, ஒரு 6:45 7 மணி போல கிருஷ்ணராயபுரம் சேருவாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வச்சிருந்தாங்க வினிதா. ஜூன் 23 2014 வினிதாவுடைய ஊர்ல அன்றைக்கு திருவிழா, மாரியம்மன் நோம்பி அப்படிங்கிறதுனால வெளியூருக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுனா வினிதா அன்றைக்கும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு போன வினிதா வழக்கம் போல வீட்டுக்கு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க அம்மா காத்திருக்கிறாங்க. நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது. இரவு 10 மணி ஆயிடுச்சு. அதற்கு பிறகுதான் அவங்க அம்மா அப்பா ரொம்பவுமே கவலையடைய ஆரம்பிக்கிறாங்க. உடனே தங்க ஊர்ல சிலர்கிட்ட சொல்லி போய் கிருஷ்ணராயபுரத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அங்க போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அங்க போய் பார்த்தவங்க அங்க எங்கேயும் வினிதாவை காணோம் அப்படின்னு வராங்க. உடனடியா வினிதாவுடைய உறவுக்காரங்க சிலர் கரூர் போய், கரூர்ல வினிதா ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்களே, அந்த கொசுவலை கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கம் போல நேரத்துக்கு வினிதா வந்தாங்க, அதே போல தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வழக்கமான நேரத்துக்கு வினிதா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பகீர்னு ஆயிருது வினிதாவுடைய பெற்றோருக்கும் உறவினருக்கும். உடனடியாக அவங்க பஸ் நிலையம் அங்க இங்கன்னு தேடினவங்க கிருஷ்ணராயபுரத்துல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வினிதாவுடைய வீட்டுக்கு வருகிற வழி முழுவதும் தோட்டம், விவசாய பூமியாக இருந்தது. அந்த வழியில அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க தேடிட்டு இருந்த போது செந்தில்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க ஒரு வெத்தலைக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சைக்கிள் ஒன்று கீழே கிடக்குது ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனடியாக வினிதாவுடைய உறவினர்கள் அங்க ஓடி போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்தபோது ஒரு வெத்தலை காட்டுக்கு அருகாமையில வினிதாவுடைய சைக்கிள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. வினிதாவுடைய சைக்கிள் அங்க கிடக்கிறத கவனிச்ச அவங்க உடனடியாக அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, உள்ளூர் வாசிகள், அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற தோட்டம், காடுன்னு எல்லா பக்கத்திலையும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. வினிதாவுடைய சைக்கிள் கிடந்தது இல்லையா, அது ஒரு வெத்தலை காட்டுக்கு பக்கத்துல இருந்தது இல்லையா, அந்த காட்டுக்குள்ளையும் தேடுறாங்க. அந்த வெத்தலை காட்டுக்குள்ள புதர்மண்டி கிடந்த ஒரு இடத்துல வினிதா அரை நிர்வாணமாக கிடக்கிறத பார்க்கறாங்க. அதை பார்த்த உடனே அலறி போன அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய அப்பாவுக்கு சொல்லிவிடுறாங்க. அவங்க அப்பா அங்கு பார்த்தபோது அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்க அப்பா கலங்கி போறாரு. யாரோ ஒருத்தர் வினிதாவை பயங்கர கொடூரமாக வன்கொடுமை செய்து கொலை செய்திருப்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது. உடனடியாக அவங்க போலீசாருக்கு தகவல் கொடுக்கறாங்க. வினிதாவுக்கு என்ன நடந்தது, வினிதாவுடைய இந்த நிலைக்கு யார் காரணம், போலீசார் இந்த வழக்கை எப்படி துப்பு துளக்கினாங்க. 2014ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய கரூர் வினிதாவுடைய வன்கொடுமை கொலை வழக்கு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க.
போலீசாருக்கு தகவல் கிடைச்ச உடனேயே போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க. அங்க வந்து உடனடியாக உடலை கைப்பற்றி அவங்க விசாரணையை மேற்கொள்றாங்க. வினிதாவுடைய குடும்பம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இது ஜாதி பிரச்சனையாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் போலீசாருக்கு எழுந்தது. அவங்க அச்சமடைந்தது போலவே வினிதாவுடைய குடும்பத்தினரும் உறவினரும் இது வேற்று ஜாதிக்காரங்க செய்த வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே அந்த பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்தது. நல்ல வேலையாக கரூர் போலீசார் உடனடியாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை திறம்பட கையாள்றாங்க. அதனால ஒரு பெரும் கலவரம் ஏற்படுவது தடுக்கப்படுது. இருந்தாலும் கூட இது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால போலீசார் இதை உடனடியாக மேலதிகாரிகளுக்கு சொல்றாங்க. ஐஜி வரைக்கும் இந்த செய்தி உடனடியாக கொடுக்கப்படுது. இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்த ஐஜி அவர்கள் உடனடியாக ஒரு டிஐஜி, கரூர் எஸ்பி மற்றும் திருச்சி எஸ்பி ஆகியோருடைய தலைமையில கிட்டத்தட்ட 20 குழுக்களை உருவாக்குறாங்க போலீஸ்காரங்க. அத்தனை போலீஸ்காரங்களும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து வர்றாங்க. அந்த ஸ்பாட்ல தங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு அலசறாங்க போலீஸ்காரங்க. அப்பொழுது திருச்சி எஸ்பி ஆக இருந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களுடைய கண்ணுல அது படுது. அந்த வெத்தலை காட்டுற வினிதாவுடைய உடல் கிடந்ததுல அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கருப்பு ஹோஸ்ல ஒரு துளி ரத்தம் பட்டு காய்ந்திருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. உடனடியாக அவங்க ஃபாரன்சிக் டீமுக்கு தகவல் கொடுத்து வரவழைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ரத்த துளி இருந்தது இல்லையா அதை எடுத்து அதை வந்து பரிசோதிக்கிறாங்க. அந்த ரத்தம் ஒரு ஆணுடையது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆக இது கொலைகாரனுடைய ரத்தமாக இருக்கக்கூடும் அப்படின்னு போலீசார் எண்ணுறாங்க. போலீசார் விசாரணையில இது ஏதாவது ஒரு குடும்ப தகராறு, குடும்ப பகையினால செய்யப்பட்டதாக இருக்குமோ, இவ்வளவு கொடூரமாக இந்த சின்ன பெண்ணை கொண்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த வினிதாவுடைய குடும்பமும் அவர்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களா அப்படின்லாம் விசாரிச்சு அவங்க எல்லாருடைய ரத்த மாதிரிகளையும் எடுத்து அதை ஏற்கனவே அந்த ஸ்பாட்ல கிடைச்சது இல்லையா ஒரு துளி ரத்தம், அந்த ரத்தத்துடைய டிஎன்ஏ ஓட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் அத்தனை பேர்த்தோட ரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்தும் கூட அந்த ஸ்பாட்ல கிடைச்ச ரத்தத்துடைய டிஎன்ஏவோட யாருடையதுமே மேட்ச் ஆகவில்லை. ஆக இவங்க யாருமே குற்றவாளி அல்ல அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அதே போல அந்த ஊர்ல அக்கம் பக்கத்து ஊர்களெல்லாம் இருந்த முன்னாள் கிரிமினல்கள் இருப்பாங்க இல்லையா, சார்ஜ் ஷீட் போடப்பட்டவங்க, அவங்களை எல்லாம் பிடிச்சு போலீசார் விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய ரத்த மாதிரிகளை எடுத்தும் மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா யாருடையதுமே மேட்ச் ஆகல. போலீசாருக்கு இது ஒரு பெரிய டெட் எண்ட் வந்து முடியுது. அந்த சமயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஊரை சேர்ந்த பால்காரர் அவர் வந்து போலீசார்ட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்று மாலை ஒரு 7:30 மணி இருக்கும். நான் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்தேன். அப்பொழுது அங்க வெளியூர்காரர் ஒருத்தரை நான் பார்த்தேன் சார். அவர் வந்து அந்த வெத்தலை காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பார்த்ததோட இல்லாம அந்த வெத்தலை காட்டுக்கு பக்கத்துல அவருடைய பைக் நிறுத்தி வச்சிருப்பதையும் நான் கவனிச்சேன். அவர் காட்டுல இருந்து வெளியில வர்றதை பார்த்த உடனே வெளியூர்காரரா இருக்கிறாரு, எங்கடா நம்ம ஊர்ல ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு வர்றாருன்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டு எங்க இருந்து வர்றீங்க, எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்டேன். நானே கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் வெளியூர்காரங்க, நான் வெளியூர்ல இருந்து மாரியம்மன் நோம்பிக்காக இங்க வந்தேன். இப்போ காட்டுக்குள்ள நான் வந்து இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக நான் போனேன், யூரின் பாஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவர் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி பால்காரர் போலீசார்ட்ட சொல்றாங்க. உடனடியாக போலீசார் பம்பரமாக செயல்படுறாங்க. பால்காரர் சொன்ன அங்க அடையாளங்களை வைத்து அவங்க ஒரு ஸ்கெட்சை உருவாக்குறாங்க. அதை வைத்துக்கொண்டு அவங்க பழைய கிரிமினல்கள் யாரெல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் தேட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கூட போலீசாரால குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை. ஜனவரி 7, 2015 கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சிந்தாமணிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு வழக்குக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வராங்க. அந்த ஆள் பேர் ராமச்சந்திரன், ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு அவனை கூப்பிடுவாங்களாம். அந்த ஆளு டூ வீலர்களை திருடுறதுல எக்ஸ்பர்ட்டா. கரூர், திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை அப்படின்னு பல மாவட்டங்கள்லயும் இவன் மேல திருட்டு வழக்கு இருக்குதான். இதற்கு முன்னாடி பல முறை ஜெயிலுக்கும் இவன் போயிட்டு வந்திருக்கிறானா. இவனை போலீசார் பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்த போது இன்னொரு
தகவலும் கிடைக்குது போலீஸ்காரங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, வினிதா கொலை செய்யப்பட்ட அன்று இவன் ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் வினிதாவுடைய ஊருக்கு மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு போயிருந்தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் போலீசாருக்கு கிடைக்குது. அந்த ஆங்கிள் போலீசார் ராமச்சந்திரனை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்கிறாங்க. போலீசாருடைய தீவிரமான விசாரணையின் பலனாக ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் நடந்த உண்மைகளை ஒப்புக்கொள்றான். ஆமாங்க சார், அந்த பொண்ணை நான் தான் வன்கொடுமை செய்து கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான். அதற்கு பிறகு இவனுடைய பிளட் சாம்பிளை எடுத்து அந்த ஸ்பாட்டில் கிடைச்ச ரத்த மாதிரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது டிஎன்ஏ ப்ரொஃபைல் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உறுதியாகுது. வினிதாவுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி நடந்ததுன்னு போலீசார் விசாரிக்கிறாங்க. அவன் கடகடன்னு நடந்த உண்மைகளை ஒப்பிக்கிறான். ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அந்த ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்காக தான் வந்திருந்தேன். அங்க வந்த இடத்துல டாஸ்மாக்கு போய் நான் கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த சரக்கை வாங்கிட்டு டாஸ்மாக் கடையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த அந்த வெத்தலை காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். போதை தலைக்கேறிச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தண்ணி அடிச்சு முடிச்சுட்டு அந்த காட்டுல இருந்து நான் வெளியில வந்தேன். வெளியில வரும்போது தான் கரெக்டா அந்த நேரத்துல அந்த பெண் சைக்கிள்ல வர்றதை நான் கவனிச்சேன். அந்த பெண்ணை பார்த்த உடனே போதை தலைக்கேறி இருந்த நிலையில எனக்கு காம வெறி பத்திக்கிச்சு. உடனடியாக அந்த பெண்ணை பார்த்து நானே எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த பெண்ணும் என்னன்னு கேட்க, இந்த வெத்தலை காட்டுக்குள்ள ஒரு பெரிய புல்லு கட்டா கட்டி வச்சிருக்கிறேன், அதை என்னால தூக்கி தலையில வச்சுக்க முடியல, எனக்கு தூக்கி தலையில வச்சு விடுறியாமா, நான் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பெண் கிட்ட கேட்டேன். உடனடியாக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என் பின்னாடியே வந்தா. வெத்தலை காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போன பிறகு நான் கையோட வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணு கிட்ட காமிச்சு மிரட்டினேன். சத்தம் போட்டேன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டிட்டு அந்த பெண்ணுடைய நகைகளை கேட்டேன். அந்த பொண்ணு காதுல மட்டும்தான் தோடு போட்டிருந்தா. அந்த தோடையும் அந்த பொண்ணு கழட்டி கொடுத்தா. அதற்கு பிறகு அந்த பெண்ணை நானே பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்தேன். ஆனா அந்த பெண்ணோ உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. எங்கூட பயங்கரமா சண்டை போடவும் ஆரம்பிச்சா. எப்படியாவது என்னைய அடிச்சு தள்ளிட்டு ஓடிரணும் அப்படின்னு அந்த பெண் முயற்சிக்கும் போதே நான் அந்த பெண்ணை பலான்னு 2 அறை விட்டேன். அதோட இல்லாம அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்ததுனால எங்க அவ கத்துறதை கேட்டு யாராவது வந்துருவாங்களோங்கிற பயத்துல அந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கவும் ஆரம்பிச்சேன். ஒரு சில நிமிடங்கள்ல அந்த பொண்ணு மூர்ச்சையானா. என்னுடைய காம இச்சையை அந்த பெண் கிட்ட நான் தீர்த்துக்கிட்டேன். அதற்கு பிறகுதான் கவனிச்சேன் அந்த பொண்ணு உயிரிழந்துட்டா அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன். அந்த பொண்ணு என் கூட சண்டை போடும்போது தான் நான் கையில வச்சிருந்த கத்தி எம்மேலையே பட்டு அந்த ரத்த துளிகள் அந்த இடத்துல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் நீங்க போலீஸ்காரங்க என்னைய பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறான். உடனடியாக போலீசார் அவனை பிடிச்சு ஜெயில தள்ளுறாங்க. டிசம்பர் 8, 2016 மைனரான வினிதாவை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்குல ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்குச்சு கரூர் ஃபாஸ்ட் ட்ராக் மகளிர் நீதிமன்றம். இந்த இரட்டை ஆயுள் தண்டனைகள் மட்டும் இல்லாம மேலும் 2 10 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிச்சாங்க அவனுக்கு. அது மட்டும் இல்லாம அவன் உயிருள்ள வரைக்கும் சிறையிலேயே தான் இருக்கணும், வெளியிலேயே விடக்கூடாது இவனை அப்படின்னு இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சாங்க கரூர் ஃபாஸ்ட் ட்ராக் மகளிர் நீதிமன்றத்தில். அதற்கு பிறகு இவன் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றான். ஆனாலும் கூட இவனுடைய அப்பீல் நிராகரிக்கப்படுது. ஒரு வழியாக இந்த காம கொடூரன் ஸ்பிளெண்டர் ராமச்சந்திரன் ஜெயில தள்ளப்பட்டு உள்ளேயே இருக்கிறான். அவன் உயிருள்ள வரைக்கும் அவன் வெளியிலேயே வர முடியாது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஏழை சிறுமியை இப்படி பாலியல் வன்கொடுமை செய்து ஒருத்தன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையவே சிதைச்சு அந்த பெண்ணையே கொடூரமாக கொன்னிருக்கிறான் அப்படின்னா இதற்கு அவனை என்ன சொல்வது? இது அவனுடைய இயல்பான மிருக குணமா அல்லது அவன் மது போதையின் பிடியில மிருகமாக மாறினானா? இனிமேலும் அரசாங்கங்கள் மதுவை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன்.